Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாருமே கேக் தான் செய்வோம். அதுக்கு தகுந்த மாதிரியான சூப்பரான சிம்பிளான சாக்லேட் கினச் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட் கினச் கேக் செய்கிறதுல நான் சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் கினச் கேக் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக 1 கப் அளவுக்கு புளிப்பில்லாத கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பீட்டரை வச்சு நல்லா வந்து இதை பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் இல்லாதவங்க இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து நுர வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுவுமே கேக் நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வந்து பீட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நுர வந்திருக்கணும். சுகரும் நல்லா மெல்ட் ஆகியிருக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா எசன்ஸ் வேணான்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக ஏலக்காய் பவுடர் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1.5 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் சலிச்சுக்கிட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சதுக்கப்புறமா இதை வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டைம் வந்து நம்ம பீட் பண்ண முட்டை சுகரோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம பால் சேர்த்தா நமக்கு வந்து அளவு கரெக்டாக தெரியும். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கோங்க. நமக்கு இப்போ 1/2 கப் அளவுக்கு பால் தேவைப்படும், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம பீட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அந்த மாவை மட்டும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வந்து காஃபி மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 மில்லி அளவுக்கு நல்லா ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் கேக்கு வந்து காஃபி மிக்சர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சேர்க்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது, விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காஃபி மிக்சர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ காஃபி மிக்சர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து இப்போ நம்ம பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பீட் பண்ணும்போது பார்த்து தான் பீட் பண்ணிக்கணும். இதை வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிடக்கூடாது, லோ ஸ்பீடில் வச்சு தான் இதை பீட் பண்ணிக்கணும். அதிக நேரமும் பீட் பண்ணக்கூடாது, 2 நிமிஷம் மட்டுமே பீட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து லங்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லங்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்பேச்சரில் வச்சு நல்லா வந்து மறுபடியும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது. இதை நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் வந்து நான் ஏற்கனவே வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கும் கீழே வந்து ஒரு பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட டஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட கேக் மோல்டு வந்து ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கேக் பேட்டரை வந்து இதில் 3/4 வாசி மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2லேருந்து 3 டைம் இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கேக் பேக் பண்ணுறதுக்காக ஒரு ஹெவி பாட்டம் பேனை நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஏதாவது ஒரு அலுமினிய மூடி வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டு மூடிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் வந்து தூக்குன மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் மோல்டை வச்சுட்டு நல்லா மூடி போட்டு கவர் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கூட வந்து கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு துணி வச்சு மூடிக்கோங்க. இந்த மாதிரி துணி வச்சிங்க அப்படின்னா கேக் வந்து சீக்கிரமாகவே பேக் ஆகிடும். இப்போ இந்த கேக் வந்து பேக் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும். இடையில வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு கரெக்டாக 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆணுச்சு. இப்போ நம்ம கேக்கை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா வந்து கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. இதை வந்து ஏதாவது ஒரு கத்தி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கம்பி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கிளியராக வந்தது அப்படின்னா நம்மளோட கேக் வந்து சூப்பராகவே பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை வெளியே எடுத்துகிட்டு நல்லா வந்து ஆற விட்டுக்கோங்க. கேக் ஆடுறதுக்குள்ளாரையும் நம்ம வந்து கினச் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சாக்லேட் கினச் ரெடி பண்ணுறதுக்காக டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுட்டு 1.5 கப் அளவுக்கு நான் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு
இது இப்போ வந்து நம்ம நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது எந்த விதமான சாக்லேட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சாக்லேட் சிப்ஸ் தான் கிடச்சிச்சு, அதனால் நான் இது வாங்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து எந்த விதமான சாக்லேட்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் இல்லாமல் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. டார்க் சாக்லேட்டாக இருந்தால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சாக்லேட் சிப்ஸும் பட்டரும் ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக மெல்ட் ஆகி நம்மளோட கினாச் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட கினாச் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சுருங்க. இந்த கினாச் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா விதமான கேக் சாக்லேட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் வச்சு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கினாச் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட கேக்கும் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இந்த கேக்கை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட கேக் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்திருக்குன்னு. பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேக் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா வந்து ஃப்ளஃபியாக சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மேலே இருக்கிற லேயரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு வந்து க்ரீம் வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து லெவலாக வரும். மேலே இருக்கிறத பார்த்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கனால எனக்கு வந்து அந்தளவுக்கு கட் பண்ண முடியல, அதனால் ஓரளவுக்கு மட்டும்தான் நான் கட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிற அந்த லேயரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து கினாச் ஆட் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா இது அப்படியே வந்து நீங்கள் இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதுதான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதை நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா 2ஆக கட் பண்ணிட்டேன். நான் எதுக்காக 2ஆக கட் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து க்ரீம் கேக் செய்ய போகிறேன் அப்படிங்கிற நினப்பிலே நான் வந்து 2ஆக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து கினாச் நம்ம ரெடி பண்ணியிருந்தோமே அப்படின்றதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் வந்து கினாச் கேக் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே கூட அந்த கினாச்சை வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். 2ஆக நீங்கள் வந்து கட் பண்ண வேண்டாம். நான் 2ஆக கட் பண்ணனால இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இதுக்கு மேலே நம்ம வந்து கினாச்சை ரெடி பண்ணி வச்சுருக்க கினாச்சை வந்து ஆட் பண்ணிக்கலான்னு நான் நினச்சிட்டு ஆட் பண்ணேன். ஆனால் நான் வந்து இன்னொரு மிஸ்டேக்கும் பண்ணிட்டேன். என்னென்னா, கினாச் வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கூல் பண்ணிக்கணும். அப்போ வந்து நமக்கு இன்னும் நல்லா திக்னஸ் ஆகிருக்கும். நான் கினாச் வந்து ரெடி பண்ணதே ஞாபகம் இல்லாமல் வெளியவே வச்சுட்டேன். அதனால் எனக்கு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. எனக்கு இதில் ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதுக்கு மேலேயே வந்து கேக்குக்கு மேலேயே வந்து நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். கினாச் வந்து நல்லா அரை மணி நேரம் மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ரீமியான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து கேக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து ஒரு அரை மணி நேரம் மாதிரி கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கேக்குக்கு மேலே கினாச் க்ரீம் லிக்விடை நான் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா அரை மணி நேரம் மாதிரி அதை ஃப்ரிட்ஜில் வந்து செட்டாக விட்டுட்டேன். செட் ஆனதுக்கப்புறமா பாக்கி இருக்கிற கினாச்சை வந்து அதையுமே ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் மாதிரி நான் வந்து செட்டாக விட்டுட்டேன். நல்லா எனக்கு செட் ஆனதுக்கப்புறமா க்ரீமியாக கிடச்சிருச்சு. அதை வந்து நான் கேக்குக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட சூப்பரான சாஃப்டான சாக்லேட் கினாச் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கினாச்சை மட்டும் ஃப்ரிட்ஜில் வந்து அரை மணி நேரம் மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கேக்குக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வரும். இப்போ நம்மளோட சூப்பரான சாஃப்டான சாக்லேட் கினாச் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம். இந்த சாக்லேட் கினாச் கேக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.